வெறும் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 20-25,000 கார் சொந்தமாக்கலாம். சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்க. ஆமா சவுண்டே கணீர் நடிக்குது ஓபன் பண்ணி. வெறும் 30,000 பண்ணா போதும். 20,000 25,000 கட்டுச்சுன்னா இந்த கார் தாராளமா எடுத்துட்டு போகலாம். வெறும் 35,000 நீங்க கட்டினா இந்த கார் நீங்க சொந்தமாக்கலாம். ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு ஜேடி ரவி வர்மா. இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தாங்க. நம்ம போத்தனூர் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சல்டிங் வந்து நம்ம டாப் கியர் கார்ஸ் வந்து சொல்லாங்க. பிரதர் வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். நம்ம எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? நம்ம பேர் என்ன பிரதர்? நம்ம கன்சல்டிங் எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்ம நியூ இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2015 இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் தாண்டியாச்சு. ஓகே பிரதர். நம்ம ஆபீஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா டாப் கியர் கார்ஸ். கண்டிப்பா நம்ம ஆபீஸ் நேம். பிரதர் இந்த நேமுக்கு மட்டும் என்ன பிரதர் மீனிங்? டாப் கியர் கார்ஸ். டாப் கியர் நம்ம சரி புதுசா நம்ம வந்து வித்தியாசமா இருக்கணும். கார்னாலே கியர் தான். இல்ல எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பேரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கார்ஸ் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, கன்சல்டிங் இந்த மாதிரி. ஆனா நீங்க ஒரு யூனிக்கா இருந்தா அதனாலதான் கேட்டேங்க நானு. கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வித்தியாசமா பண்ணோம்னு சொல்லி பண்ணிருக்கோம். ஓகே பிரதர். பிளஸ் நம்ம ஆபீஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போத்தனூர் டு செட்டிப்பாளையம் மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப் பிளஸ் உங்களுக்கு மணி ஸ்டோர், அது போக பாத்தீங்கன்னா கன்னியப்பர் கார்னர், அதுக்கு ஆப்போசிட்ல கன்னியப்பர் கார்னர் ஸ்ட்ரீட் இருக்குது. ஓகே, அங்கதான் நம்ம ஆபீஸ் லொகேட் ஆயிருக்கு. ஓகே பிரதர். ஆபீஸ் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 10 to 6:30 தான் நம்ம ஆபீஸ் டைமிங். அது போக உங்களுக்கு சண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 4 o'clock வரைக்கும் நம்ம ஆபீஸ் வந்து 10 to 4 o'clock. ஆமா, 4 o'clock வரைக்கும் நம்ம ஆபீஸ் இருக்கு. ஓகே பிரதர். இப்போ டைமிங் உங்களுக்கு கால் பண்ற டைமிங் இந்த வீடியோ பார்த்து நம்ம கால் பண்ண உங்களுக்கு வெளியூர் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டைரக்டா நம்ம ஆபீஸ்க்கு வந்து வரக்கு முன்னாடி வந்து கால் பண்ணிட்டு வாங்க. ஓகே, அந்த டைமிங் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் நைட்லயும் கூட பார்ப்பாங்க. நைட்ல 10 மணிக்கு மேல பாட்டும் கூட கால் பண்ணி எனக்கு அதை வர கேட்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6:30 வரைக்கும் மேக்ஸிமம் கால் பண்ற மாதிரி இருக்கும். ஈவினிங் வந்து 6:30 அதுக்கு மேல வேண்டாம். ஆமாங்க. ஓகே பிரதர். சோ நீங்க அதனால அது மெயின்டைன் பண்ணி மார்னிங் ஒரு 9 o'clock ல இருந்து ஈவினிங் வந்து 9 o'clock ல இருந்து நீங்க 6:30 வரைக்கும் நீங்க தாராளமா கால் பண்ணலாம். ஓகே பிரதர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, நம்ம டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே பிரதர். எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, ஏன்னா வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சிட்டேன். நீங்க எந்த மாதிரி கார்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பண்ணக்கூடிய கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சீஸ்டு வெஹிக்கிள்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க ஒன்லி பேங்க் சீஸ்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? பேங்க் சீஸ்டு வெஹிக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கார், ஆமா, அந்த கார் எடுக்க வரவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால அது எக்ஸ்சேஞ்ச் காரா வந்து மாறுது. ஆல்ரெடி அவங்க கிட்ட கார் இருக்கு, நம்ம கிட்ட குட் குவாலிட்டியில கார் இருக்கறனால இந்த காரை பை பண்றப்ப அந்த காரை வச்சு என்ன பண்றாங்க, அதை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆமாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா பார்க் அண்ட் சேலுக்கு ஓகே நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் அவங்க வந்து நம்ம சேலுக்காக கொடுக்கறவங்க இருக்காங்க. ஓகே, சோ அந்த மாதிரியும் வராங்க. சோ அந்த மாதிரி கார் ஏதாவது 1-2 இருக்கலாங்க. ஓகே, ஆனா நம்மளோட மெயின் மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சீஸ்டு வெஹிக்கிள்ஸ். சோ கார் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளாஸா இருக்கும். ஓகே, நல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கார்ஸ் மட்டும் தான் நாங்க எடுக்கிறோம். சோ இன்ஸ்பெக்ஷன் பண்ண கார்ஸ் மட்டும் தான் நாங்க எடுப்போம். நீங்க ஏதாவது குவாலிட்டிஸ் இந்த மாதிரி நீங்க செக் பண்ணுவீங்களா நீங்க எடுக்கிறப்ப? நாங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு AB இந்த லெவல்ல தான் கார்ஸ் நாங்க எடுப்போம். CD எல்லாம் இல்ல. ஆமா, CD எல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. ஓகே, சோ அதனால நீங்க தைரியமா நீங்க வந்து கார்ஸ் நீங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இல்ல, நான் பார்த்தேன் வந்தோடனே வந்து ஒன்ஸ் நான் எந்த கன்சல்டிங் போனோம் ஒன்ஸ் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நான் போய் பார்த்தேன். எல்லா காருமே அவ்வளவு நீட்டா வந்து பண்ணி வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. கார்ல வண்டிக்கு கூட இந்த வண்டிகளும் இருக்கு. ஒரு யூசர் கார்ஸ் நீங்க வேற எல்லா பக்கம் போய் நீங்க எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்க. பேங்க் எந்த கார்லயும் வந்து ஃபைனான்ஸ் இருக்காது. சோ அந்த ஃபைனான்ஸ் வந்து ஆல்ரெடி கேன்சல் பண்ணி வச்சிருப்போம். நீங்க எடுக்கிறது இந்த கார்ல வந்து ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க எல்லாமே ஃபைனான்ஸ் பண்ணணும். நிறைய பேர் கேட்கறது வந்து என்னன்னா, அந்த கார்ல நாங்க ஃபைனான்ஸ் அப்படி நான் கன்டினியூ பண்ணிக்கலாமா? ஓகே, அந்த மாதிரி கேட்டு நிறைய பேர் கால் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. கன்டினியூ பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆமா, அது வந்து அடுத்தவங்க பேர்ல வந்து நம்ம கார் எடுத்து அது எல்லாத்துக்குமே சிக்கல் தான். சோ அது க்ளோஸ் பண்ணி நம்ம இவங்க புது இவங்க பேர்ல சேஞ்ச் பண்ணி புது லோன் பண்ணி ஆல்ரெடி க்ளோஸ்ல தான் இருக்கும். சோ வந்துச்சுன்னா நீங்க லோன் போட்டு நீங்க கார் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். இது வரைக்கும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நீங்க ஒவ்வொரு வண்டியா பாத்துலாங்களா? ஆரம்பமா பார்க்கலாம். ஓகே பிரதர், வாங்க பாத்துருவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கார் வந்து பாத்தீங்கன்னா பிரதர் ஒரே நிமிஷம் பிரதர், நீங்க பேங்க் சீசர் கார்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லங்க, அதெல்லாம் எந்த மாதிரி கார்ஸ் பிரதர், அதை சொல்லுங்க பிரதர். இப்போ கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸ்னா இப்போ லோன் வந்து கட்டியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஸோ காரை வந்து சீஸ் பண்ணுவாங்க. அந்த சீஸ் பண்ண காரை வந்து டோட்டலா வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி காரோட ஒவ்வொரு பர்சன்டேஜ், அதாவது இன்ஜின் இவ்வளோ பர்சன்டேஜ், பாடி கண்டிஷன் இவ்வளோ, இன்டீரியர் இவ்வளோன்னு பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. அந்த கண்டிஷனை வச்சுதான் நாங்க கார் எடுக்கிறோம். அந்த காரை எடுத்து ஃபுல் பேமெண்ட் நம்ம கொடுத்து எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சு நம்ம கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமரும் நம்ம கிட்ட இருக்கறனால இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து கார்ஸ் வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே பிரதர், சூப்பர். இதுதான் வந்து பேங்க் சீசர் கார்ஸ். ஆமா, மெயினா நம்ம ரெஃபரன்ஸ்ல தான் வந்து கார்ஸ் வந்து சேல். ஓகே, ஒன்ஸ் நம்ம கிட்ட எடுத்துட்டாங்கன்னா அப்படி அவங்களோட ரெஃபரன்ஸ்லயே நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காரை பத்தி சொல்லுங்க பிரதர். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ரெனால்ட் குவிட் RXL செகண்ட் ஓனர்
கார் வந்து திருவண்ணாமலை ரெஜிஸ்ட்ரேஷன். கார் நம்பர் பாருங்க, ஃபேன்சி நம்பர் 2017 செகண்ட் ஓனர். ஓகே பிரதர், அது ஃபேன்சி நம்பர். அது ஃபேன்சி நம்பர். ஆமாங்க. சூப்பர். கார் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்சியா இருக்கும். ரெட் கலருங்க. ஆமா, ஒரு பேசிக்கா வந்து ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ஃபேமிலியா எடுக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். பட்ஜெட் வைஸும் பாத்தீங்கன்னாலும் இந்த கார் வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து சூட்டபிளா தான் இருக்கும். இன்டீரியர் பாருங்க, இன்டீரியர் தெளிவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், கிளாஸா இருக்கும் இந்த கார். கண்டிப்பா சீட் கவர்ஸ் எல்லாம் அவ்வளவு பயங்கரமா. இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாஸா நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். பாடி சுத்தி பார்த்தாவே ஒரு துளி டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இல்ல பிரதர். எதுவுமே இருக்காதுங்க, அவ்வளவு நீட்டா இருக்குங்க. ஆமாங்க. இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,65,000 ரூபாய் இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்றோம். எவ்வளவு சொன்னீங்க? 2,65,000 ரூபாய். வெறும் 2,65,000 தான். வெறும் 2,65,000 ரூபாய் தான் கோட் பண்றோம். ஓகே சூப்பர். லோன் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 2 to 2,40,000 ரூபாய் வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். ஓகே 2 to 2,40,000 ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும். ஓகே, சோ டைரக்டா நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்க. ஓகே 20,000 தான் போதும், இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. 20,000 ரூபாய் இருந்தா எடுத்துக்கலாம். ப்ரொஃபைல் கண்டிப்பா நல்லா இருக்கணும், ஏன்னா ப்ரொஃபைல் சரியில்லாம நிறைய பேர் வராங்க. ஓகே, அதனால ஒரு 650க்கு மேல இருக்கிற சிபில் இருக்கிறவங்க எந்த ஒரு லோன் எடுத்து எதோ பிரச்சனை இல்லாம இது வரைக்கும் நல்லா பே பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த கார் 20,000 25,000 கட்டுச்சுன்னா இந்த கார் தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கார் பார்த்துலாங்களா? இப்போ நம்ம பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா மாருதி ஆம்னி 2013 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது ஒரு சிங்கிள் ஓனர் கார், சரிங்களா? டயர்ஸ் முன்னாடி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% எபோவ் இருக்கு. கார்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரு. கார் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா கிளாஸா இருக்கும். ஆம்னி வந்து இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. இப்போ இந்த ஆம்னி வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 7 சீட்டர் மாதிரி தான். ஸோ சீட்டெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜேவிசி மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க. இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 2013 சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது சொல்ல போச்சுன்னா இங்கே நம்ம ஆஃபீஸில் வரக்கூடிய கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹைலைட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கார் எடுப்போம். ஏன் இந்த கார் எடுத்திருக்கோம்னா இது வந்து 2013 சிங்கிள் ஓனர் கார்னால இந்த கார் நம்ம எடுத்திருக்கோம். அதான் 2013 வந்திருக்கு. நான் இது வரைக்கும் சிங்கிள் ஹேண்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆமாம். இந்த காரோட இன்னொரு விஷயம் என்ன, ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 65 68 தான் சம்திங் ரன் ஆயிருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா காரு உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. ஸோ இது ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு கார் தான் இது. இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா 170 to 2 lakhs வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் கிடைக்கும். ப்ரொஃபைல் மீடியமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 170 வரைக்கும் லோன் கிடைக்கும். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,35,000 ரூபா மட்டும் தான் இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வெறும் 35,000 ரூபா நீங்கள் கட்டினா இந்த கார் நீங்கள் சொந்தமாக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் ஓனர் கார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன். கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது காரோட கண்டிஷனில் இருக்குது. 2023 மாடல், 24 ரெஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா? இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூவில் இருக்குது. கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கார் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் பாருங்க. ப்ளஸ் உங்களுக்கு மியூசிக் பிளேயர், பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங், ஏர் பேக்ஸ், இது எல்லாமே இந்த கார்ல வந்து உங்களுக்கு அவைலபிள் தான். உண்மையாலுமே சொல்றேங்க, இன்டீரியர் அவ்வளோ பக்காவா சூப்பரா மெயின்டைன் பண்ணி புது காருங்க, புதுசு மாதிரி உங்களுக்கு இந்த கார் இருக்கும். ஒரு 7 சீட்டர் கார், சரிங்களா? 7 சீட்டர், அது நல்ல ஸ்பேஸ், லெக் ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குங்க. இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8.25 லட்ச ரூபா வந்துடும். ஓகே 8.25 வந்துருங்க. ஆமா. புதுசு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.25 லட்ச ரூபா வருது. ஓகே பிரதர். இந்த கார் பாத்தீங்கன்னா 8.25 லட்ச ரூபாய்க்கு நமக்கு ஒரு கார் வாங்குறோம். சன் பிரீமியம் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணிட்டு வரும்போது 9 லட்ச ரூபா ஆயிடும். கண்டிப்பாங்க. நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 6,30,000 ரூபாய்க்கு இந்த கார் வந்து நம்ம கோட் பண்றோம். வெறும் 6,30,000 ரூபாய்க்கு இந்த காருக்கு வந்து நம்ம பிரைஸ் கோட் பண்றோம். இந்த கார் வாங்கக்கூடிய கஸ்டமரோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் 550 to 6 lakhs வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அப்படி 6 lakh நம்ம லோன் ஆச்சுன்னா வெறும் 30,000 ரூபாய், வெறும் 30,000 ரூபாய் பண்ணா போதும். ஓகே பிரதர். ஏன்னா ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும். சோ நீங்க அதை பேஸ் பண்ணி மைண்ட் செட் பண்ணி நீங்க வாங்க. ஏன்னா 30,000 ரூபாய் கட்டினா போதும்னு சொல்லி நீங்க வர்றதை விட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து
இந்த ப்ரொஃபைல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஓகே. இந்த லோன்ஸ் எல்லாம் நீங்க சொல்றீங்களா 30,000 கட்டினா 40, 20,000 கட்டினா 50 எல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் எப்படிங்க? நம்ம வந்து பிரைவேட் பேங்க்ல பண்ணி தருவோமா எந்த மாதிரிங்க, இல்ல பிரைவேட் ஃபினான்ஸ்ல பண்ணி தருவாங்களா? இப்போ நம்ம பண்ணக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐசிஐசி, இண்டஸ்இண்ட் பேங்க், பெருமல் கேபிட்டல், அது போக வந்து பாத்தீங்கன்னா இக்விட்டாஸ் பேங்க், ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 20 நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் டைப் வச்சிருக்குங்க. டைப் இருக்குது. ஓகே. லோக்கல் ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடல் வந்து கம்மியா போக நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் வந்து நம்ம பண்ணி. ஓகே, லோக்கல் ஃபினான்ஸ் வச்சுக்கிறீங்க, நம்ம பிரைவேட் பேங்க்ஸ் நம்ம பண்ணி தரலாம். ஆமாங்க, பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அதுக்கு தனியா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நாங்க கிடையாது. ஓகே, தனியா ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். அடுத்த வண்டி பார்த்துலாங்களா? ஓகே. நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி, ஒரு செகண்ட் ஓனர் கார் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் பாருங்க 37 BH. ஆமா ஆமா, ஃபேன்சி நம்பர் தான் பிரதர், 0171. இந்த கார் வந்து வி ஆப்ஷன். சரிங்களா? இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர், ரொம்ப கிளாஸா. ஓகே. கார் வந்து புது காரோட கண்டிஷன்ல இருக்கு. இன்டீரியர் எல்லாம் பிரதர் பயங்கரமா வச்சிருக்கீங்க பிரதர். இந்த காரோட இன்டீரியர் வந்து பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஸ்டேரிங்லயே வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துரும். மியூசிக் பிளேயர் இது எல்லாமே இந்த கார்ல வந்துருதுங்க. ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே இருக்கு. ஓகே. காரோட ஏசி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இந்த கூலிங் நல்லா இருக்குங்களா? கூலிங் எல்லாமே நல்லா இருக்கும். டயர் வந்து பாத்தீங்கன்னா 50% அபவ் வந்து இந்த காரோட டயர் கண்டிஷன் இருக்குது. ஓகே பிரதர். இந்த காருக்கு 2010 செகண்ட் ஓனர். இந்த காருக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா 2.25 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த காருக்கு வந்து. பிரதர் எனக்கு இன்னொரு டவுட்டுங்க. இப்போ நீங்க பேங்க் சீஸ்டு வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம பண்ண சொல்லி சொன்னீங்க, இது வந்து பேங்க் சீஸ்டுங்களா எப்படிங்க? இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் மூலமா வரும். எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தது. ஓகே, சூப்பர். சில கார் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வரும். ஓகே பிரதர். பேங்க் சீஸ்டு வெஹிக்கிள்ஸ் இங்க வந்து அதிகமா நம்ம மோஸ்ட்லி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்களா இல்ல மோஸ்ட்லி பேங்க் சீஸ்டு வெஹிக்கிள்ஸ். ஓகே. 2010ங்கறீங்க, இன்ஜின் எல்லாம் எப்படி பிரதர் நல்லா இருக்குங்களா? இந்த கார் வந்து இந்த கார்ல ஒரு ரீப்ளேஸ்மென்ட், ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எதுவுமே இல்லைங்க. கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் வெறும் 80,000 கிலோமீட்டர் ஓடி. ஓகே, எல்லாமே ஷோரூம் ரெக்கார்ட். எல்லாமே ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட். ஏங்க 15 வருஷத்துல 1,80,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்களா? வெறும் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பரவாயில்லைங்க. ரெண்டாவது இந்த விஷயம், இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 3.25 ரூபா வரைக்கும் இந்த காருக்கு வந்து பிரைஸ் கேட்பாங்க. நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,15,000 தான் இந்த காருக்கு நம்ம வந்து பிரைஸ். ஓகே. 3.25 கேட்கற இடத்துல 3,15,000. 3,15,000. காரு பாருங்க பிரீமியம் லுக் அப்படியே கிடைக்கும். ஓகே. இதுக்கு லோன் எவ்வளவு பிரதர் பண்ணலாங்க? 2.25 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த காருக்கு லோன். ஓகே, 2.25 லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணலாம். ஒரு 80,000 கையில இருந்து போட்டு கட்டுற மாதிரி வரும். ஆமாங்க. ஓகே பிரதர், சூப்பர். நெக்ஸ்ட் வெஹிக்கிள் போயிடலாங்களா? இப்போ நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா Hyundai Verna SX ஆப்ஷன். ஓகே. இது ஒரு டீசல் இன்ஜின் கார் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, 80,000 ஓடி இருக்கு. ஆமா, கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. வண்டி நம்பர்ஸ் ஃபேன்சி. வண்டி நம்பரும் உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் 2008ங்க. கார்ல வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஓகே பிரதர். இந்த வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன். ஓகே. ORVM. உங்களுக்கு இந்த கார்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டி வந்துருது. கண்டிப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்ல அலாய் வீல்ஸ், இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே இந்த கார்ல இருக்கு. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 475 நம்ம கேக்குறோம். ஓகே பிரதர். இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். ஓகேங்க. இந்த காருக்கு வந்து லோன் வந்து பாத்தீங்கன்னா 3,50,000 ரூபா வரைக்கும் ப்ரொஃபைல் நல்லா தான் கிடைக்கும். ஓகே பிரதர். இன்னும் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 25 முன்ன சேர்த்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே பிரதர். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தான் பிரதர் எப்படிங்க? ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, ஒரு ஸ்மால் நெகோஷியபிள் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இங்க நேர்ல வந்தாங்கன்னா நம்ம பார்த்து கம்மி பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வெஹிக்கிள் போயிடலாங்களா? இப்போ நீங்க பாக்குற கார் வந்து பாத்தீங்கன்னா ஓகே பிரதர், நிசான் சன்னி சிங்கிள் ஓனர் திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஓகே பிரதர். 39. ஆமாங்க. காரோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக். சூப்பரான கலர், நல்லா அட்ராக்டிவான கலர். இது ஒரு டீசல் இன்ஜின். ஓகே பிரதர். சோ இந்த காரோட உங்களுக்கு பிளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தான். ஓகே பிரதர். 20+ மைலேஜ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். ஓகே, 20+ மைலேஜ். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதனோட வந்து பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. பில்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்க. ஆமா ஆமா. சவுண்டே கணீர் அடிக்குது ஓபன் பண்ணிடுவாங்க. ஓகே பிரதர். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் பாருங்க, லெதர் ஃபினிஷிங்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஸ்டீரிங்ல வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே வந்துரும். ரியர் ஏசி வரும், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஓகே, இது அத்தனையுமே வந்து இந்த கார்ல வந்து அவைலபிள். ஓகே, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டயர்ஸ் 4மே பிரிட்ஜ்ஸ்டோன்ல 4மே புது டயர் போட்டிருக்காங்க. பிரிட்ஜ்ஸ்டோன் டயர், ஒரு டயர் எவ்வளவுங்க வரும்? 6,000 ரூபாய் பக்கம் வந்துருங்க. 6,000 ஒரு டயர். 6,000 டயர்ல 6,000 வந்துரும். 5,000 30,000 ரூபாய்க்கு டயரே இருக்குது. கண்டிப்பா இந்த கார் எடுத்தாலும் செலவு கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நம்ம ஆபீஸ்ல எடுக்கக்கூடிய கார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த காருக்கும் நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த காருக்கு நம்ம செலவு பண்ணி எந்த ஒரு வாட்டர் சர்வீஸ் இது எதுவுமே செலவு பண்ற அளவுக்கு நாங்க வச்சுக்க மாட்டோம். கார் எல்லாமே நல்லா இருக்கும். அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, டிரைவிங் ஸ்கில்லுக்காக நிறைய பேர் கார் கேக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம்னா, இங்க டிரைவிங் ஸ்கில்லுக்காக நம்ம கார் கொடுக்கறது கிடையாது. இங்க ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு 1 to 1.5 ரேஞ்ச்ல கார் கொடுக்குறோம்னா 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் ஓட்டக்கூடிய கார் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம 1,10,000 50,000 ரூபாய்க்கு கொடுத்தாலுமே வந்து கொடுத்தாலும் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஓட்டலாம், அல்லது ஒரு 10 வருஷம் ஓட்டலாம். நம்ம குவாலிட்டியா மட்டும் தான் கார்ஸ் நம்ம எடுப்போம் கொடுப்போம். சோ நீங்க கேக்குற மாதிரி வந்து கார் ஓட்டி பலருக்கு மட்டும் 20,000 30,000 கேட்டா இருக்காது. கண்டிப்பா கார் 1 லட்சம் ரூபாய் ஓட்டி எடுத்தாலும் கடைசிக்கு ஒரு 5 வருஷத்துக்கு வந்து நம்ம நீட்டா ஒரு எஃப்சி கார்டு வரைக்கும் நம்ம ஓட்டலாங்களா? ஆமாங்க.
அந்த அளவுக்கு நம்ம கார் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே மார்க்கெட் பிரைஸ்லயே வந்து ரொம்ப கம்மியா நம்ம கோட் பண்ணிருக்கோம். சொல்லுங்க பிரதர். 3,25,000 இந்த காருக்கு நம்ம கோட் பண்றோம். வெறும் 3,25,000. வெறும் 3,25,000 தான் கோட் பண்றோம். சூப்பருங்க. லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 to 2 lakhs குள்ள வந்து லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டுமே ஓகே 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 2 lakhs போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 lakhs போச்சுன்னா நம்ம 1.25 லட்ச ரூபாய் கொடுத்தோம்னா அந்த வண்டி எடுத்துக்கலாம். ஆமாங்க ஆமாங்க. இப்போ நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா மாருதி செலேரியோ VXi. இது ஒரு AMT கார். ஓகே பிரதர். கார் சிங்கிள் ஓனர், ஹொசூர் ரெஜிஸ்ட்ரேஷன். கார் வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. ஷோரூம் சர்வீஸ் தான். ஸோ நீங்க சர்வீஸ் ரெக்கார்ட் நீங்க செக் பண்ணிட்டு தாராளமா நம்ம ஷோரூமுக்கு வரலாம். ஓகே பிரதர். டயர்ஸ் எல்லாம் புது டயர்ஸுங்க. ஓகேங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த லேடிஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்கறதுனால ஆட்டோமேட்டிக் கார் இருக்கு. ஸோ டைரக்டா நம்ம விசிட் பண்ணி பாருங்க. கார் வந்து இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு. பவர் ஸ்டேரிங். ஆமாங்க. இந்த வண்டி இன்டீரியர் வந்து உண்மையா அருமையா மெயின்டைன் பண்ணி வச்சு இந்த கலருக்குமே உள்ள இருக்கிற கலருக்குமே அது ஃபுல் ஆட்டோமேட்டிக் காருங்க. லேடிஸ் ஆகட்டும் ஆன்டி கேப் அவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் பிரதர். அது மைலேஜ்ல இந்த வண்டி எவ்வளவு பிரதர் வருங்க இந்த செலேரியோ? செலேரியோலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ஆட்டோமேட்டிக் வந்து 15 வருங்க. அதே 18-20 பக்கம் வருங்களா? 15-18க்குள்ள வரலாம். 18க்குள்ள வருங்க. ஓகே. அந்த ஆன்டி கேப் லேடிஸ்க்கு உண்மையாலுமே சூப்பரா ரொம்ப சூப்பரா இருக்கும். கலரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்சியா இருக்கும். கண்டிப்பாங்க. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2015 சிங்கிள் ஓனர் ஒசூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3,95,000 தான் கோட் பண்றோம். ஆட்டோமேட்டிக் கார் இது. 3,95,000 கோட் பண்றோம். பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். ஓகே. அப்ப இந்த காருக்கு ஒரு 45,000 தான் போதும். 45,000 வந்துச்சுன்னா அதை நம்ம சிறுசா நெகோசியேஷன் பண்ணோம்னா அதுலயும் கம்மி கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். மக்களே இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஒரு வெஹிக்கிள்ங்க. அடுத்த வண்டி பாத்துலாங்களா? இப்போ நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா டாடா நேனோ 2011 செகண்ட் ஓனர் கார், திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன். கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 79,000 நம்ம கோட் பண்றோம். கார்ல ஏசியோட இந்த கார் வந்து நீங்க பைக் வாங்கறதுக்கு இந்த கார் வாங்குனீங்கன்னா ஜம்முன்னு போகலாம். இந்த வண்டிக்கு ஏதாவது லோன் ஆப்ஷன் பண்ண முடியுங்களா பிரதர்? இந்த கார் இப்போ கோயம்புத்தூர் கஸ்டமர் இப்போ ஒரு கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல ஒரு 40-50 கிலோமீட்டர் லோக்கல் கஸ்டமர் தான் லோக்கல் ஃபினான்ஸ். ஆமா, லோக்கல் ஃபினான்ஸ்ல யாராச்சும் இருந்தாங்க பண்ணாங்கன்னா ஒரு 40,000 வரைக்கும் வாங்கி கொடுக்கலாங்க. ஓகே பிரதர். ஒரு 40,000 வரைக்கும் 40,000 பண்ணி கொடுக்கலாம். பாதி நம்ம லோன் பண்ணி தரலாங்க. பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். இப்போ பைக் விற்கிதுங்க 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல விற்கிதுங்க. இது 80,000ங்களா? ஆமாங்க. இந்த 80,000 வண்டி வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் ஃபேமிலியோட போல இது மைலேஜ் சூப்பரா கொடுக்குங்க. இந்த நானா கார் கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஓகே. மெயின்டெனன்ஸ் ஒரு எக்ஸல் டிவிஸ் மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு கார் வந்து. உங்களுக்கு கலர் உங்களுக்கு வந்து நீட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. சின்ன ஃபேமிலிக்கு லோக்கல்ல ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல போகிறதுக்கு இந்த வண்டி ஒரு சூப்பரான. இன்னொரு விஷயம் என்னன்னா டாடா நேனோ வந்து எல்லாரும் 50,000 ரூபாய்க்கு கிடைக்குது 30,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு எல்லாரும் கேக்குறாங்க. என்ன விஷயம்னா இந்த காரோட பாடி லைன் டோட்டலா நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா நிறைய பேர் 50,000 30,000 ரூபாய்க்கு விற்கிற நேனோ எல்லாம் பாத்தீங்கன்னா பாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ட் ஸ்கிராட்ச் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். எதுவுமே இல்ல. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ நீங்க எவ்வளவு வந்து குவாலிட்டியா வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ குவாலிட்டியா வாங்கணும்னா நீங்க டாப் கியர் கார்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா உண்மையான வெஹிக்கிள் சூப்பரா இருக்கு பிரதர். இப்போ நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டோ LXi. இது ஒரு சிங்கிள் ஓனர் காருங்க. 2010 மாடல் சிங்கிள் ஓனர். 15 வருஷமா சிங்கிள் ஓனர் தான் இருக்கு. ஆமாங்க. இது வந்து 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ். நீங்க ஹிஸ்டரி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த காரை வந்து வாங்க. ஏன்னா ஹிஸ்டரி செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எங்ககிட்டயும் ஹிஸ்டரி இருக்குது. டயர்ஸ் 4மே புது டயருங்க. டயர்ஸ் 4 புது டயர்ஸ். 10 வருஷம் வண்டி பழைய வண்டி மாதிரி எனக்கு தெரியலங்க. பாடி லைன் பாருங்க அவ்வளவு நீட்டா இருக்கு. ஒரு துளி கிராச் இல்லைங்க இந்த ஒயிட் கலர் இதுல. உள்ள மட்டும் வெளியே மட்டும் பார்க்காதீங்க, உள்ளேயும் பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ளே லெதர் சீட் மாதிரி ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. பிளஸ் உங்களுக்கு வந்து மியூசிக் பிளேயர் வந்து டச் ஆண்ட்ராய்டுங்களா? டச் ஸ்கிரீன் போட்டுருக்காங்க. டச் ஸ்கிரீன். ஆமாங்க. இந்த கார் எடுத்தீங்கன்னா 5 பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. நான் அப்பளே சொன்ன மாதிரி தான் இது. சரிங்க. இந்த கார் எடுத்தோம்னா குறைஞ்சது நம்ம ஆபீஸ்ல எடுக்கக்கூடிய கார் இது 2010 தான். 10 வருஷம் ஓட்டுற அளவுக்கு இந்த காரோட கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே. எடுத்தோம்னா 10 வருஷம் ஓட்டலாம். நீங்க இருக்கக்கூடிய எந்த கார் எடுத்தாலும் நீங்க 10 வருஷம் ஓட்ட முடியும். நம்மகிட்ட வண்டி எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் எந்த கன்சல்டிங்ல எடுத்தாலும் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணணும், ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி எதுவும் பார்க்கணுங்களா? இந்த கார் வந்து ஒவ்வொரு காரும் நீங்க எடுக்கும் போது இந்த கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டலாம் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே. அது வரைக்கும் நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சர்வீஸ் வந்து நீங்க இந்த கார்ல ஷோரூம்லயே நீங்க விட்டீங்கன்னா போதும். ஓகே. ஆயில் சர்வீஸ் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. ஓகே. கார் எடுத்து நீங்க அப்படியே ஓட்டிட்டு போலாம். ஓகே. பேட்டரி ஹெல்த் அதெல்லாம் எந்த மாதிரிங்க? அதெல்லாம் எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த காருக்கு பேட்டரி நியூ பேட்டரி வாரண்டி கார்டு நான் கொடுத்துறேன். என்னங்க சொல்றீங்க? இந்த காருக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணிருக்கோம். நாங்க தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ இந்த காருக்கு வந்து நம்ம வாரண்டி கார்டு நமக்கு 1 இயர் வாரண்டி இருக்குங்களா? கஸ்டமர் வந்து டைரக்டா நீங்களே கேட்க சொல்லுங்க. எடுத்தீங்கன்னா
பேட்டரியோட வாரண்டி கார்டு வாங்கிக்கோங்க. ஓகே பிரதர், இந்த வண்டியோட டீடைல் பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க பிரதர். இந்த காரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,95,000 கோட் பண்றோம். வெறும் 1.95 தானுங்களா? மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2,40,000 ரூபாய், 2,60,000 சொல்லுவாங்க 2010. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓனர்ல 74,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ்ல வச்சிருக்கிற கார் இது. கரெக்டா வந்து நீங்க காரை செக் பண்ணி எந்த மெக்கானிக் வண்டிக்கு கண்டிஷனுக்கு சிங்கிள் ஓனர் ரேட் உண்மையிலுமே கம்மியான ரேட் தான் பிரதர். இந்த வண்டியை மிஸ் பண்ணாம வந்து எடுக்கிறவங்க வந்து லக்கு பிரதர். ஏன்னா ரேட் ஜாஸ்தி, பழைய கார் வரும்போது இந்த பிரைஸ் தானுங்க அப்படி இப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதோ அதான் விஷயம். சோ அது மேட்ச் பண்ணி நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு வர்றீங்களோ தாராளமா வாங்க. இப்போ நீங்க பாக்குற கார் வந்து பாத்தீங்கன்னா Hyundai Sandro Zing சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சூப்பரான கலர், எஃப்சி கண்டிஷன்ல இருக்குது. சரிங்களா? எஃப்சி கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, எஃப்சி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆமாங்க, சூப்பருங்க. 1,85,000 இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்றோம். என்னங்க சொல்றீங்க? 1,85,000 பண்ணி தரலாம். 85,000 கோயம்புத்தூர் நம்பர் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு விஷயம், வெளியூர்ல இருக்கிறவங்க ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி உங்க ஊர்ல கொண்டு போய் லோன் போடுங்க. நிறைய பேர் வெளியூர் கஸ்டமர் நிறைய பேர் கால் பண்றீங்க, லோன் கிடைக்குமான்னு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஊர்ல இந்த காருக்கு லோன் வாங்கிக்கிங்க. அங்க இருந்து லோக்கல் பினான்ஸ் கிட்ட பேசி அமௌண்ட் வாங்கிட்டு கட்டி அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கங்க. அதுதான் பெஸ்ட். ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். பிரதர் என்ன கூட டீ போர்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க, ஓன் போர்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க, வந்து டீ போர்ட் வச்சிருக்கீங்க. அதாவது மக்களுக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு சொல்லி இந்த கார் இருக்கு. ஒரு சீசிங் கார் தான். ஓ, இது சீசிங் வைக்க. ஆமாங்க, 2023 வேகனர் ஒரு சிங்கிள் ஓனர் கார் இது. ஓகே பிரதர். பவர் விண்டோஸ், ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர், இந்த கார்ல இதெல்லாம் ஃபெசிலிட்டி இந்த கார்ல வந்துரும். ரிமோட் லாக் எல்லாமே இருக்கு. ஓகே பிரதர். கார் டயர்ஸ் 4மே புது டயர். கண்டிப்பா நீங்க சொல்ல வேண்டியது இங்க இருந்து பார்த்தாவே தெரியுது. புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் எடுத்துச்சுன்னா, ஒரு புது கார் எடுத்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் இந்த கார் எடுத்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா. சரி, மாசம் ஒரு 80,000 சம்பாதிக்கலாங்களா இந்த வண்டி? தாராளமா சம்பாதிக்கலாம். புது கார் எடுக்கிறத விட இந்த கார் எடுத்துச்சுன்னா 2-3 லட்சம் ரூபா கடன்ல இருந்து தப்பிக்கலாம். கண்டிப்பா, அது உண்மைதாங்க. எடுத்து டாக்ஸி, ஊபர், ஓலா இந்த மாதிரி நிறைய தாராளமா எடுக்கலாம். 5,65,000 ரூபா கோட் பண்றோம் இந்த கார். 5,65,000 கோட். மாடல் என்ன சொன்னீங்க? 2023 சிங்கிள் ஓனர். ஓகே, 2023 சிங்கிள் ஓனருங்க. 5,65,000 மட்டுமே தான். இந்த வண்டி எடுத்தோம்னா மாசம் ஒரு 80,000 சம்பாதிக்கலாம். ஆமாங்க. சரி, இந்த காருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 ரூபாய் பேமெண்ட் நம்ம கிட்ட கொடுத்துச்சுன்னா 50,000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சிஎன்ஜி கிட் நான் மாட்டி கொடுக்குறேன். என்னங்க சொல்றீங்க? சிஎன்ஜி கிட் நீங்களே மாட்டி? சிஎன்ஜி கிட் வந்து நான் வந்து இந்த பிரைஸ்ல இருக்கக்கூடிய சிஎன்ஜி கிட் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க மாட்டி கொடுப்போம். ஓகே, நம்ம 30,000 எக்ஸ்ட்ரா நம்ம பேமெண்ட் நம்ம கையில கொடுத்தோம்னா 55,000 மதிப்புள்ளது வந்து மாட்டி தந்தோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப நன்றிங்க. இப்போ நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா மாருதி செலேரியோ நியூ ஷேப் ZXi Plus. செலீரியோங்களா ஸ்விஃப்ட்ங்களா? செலீரியோங்க, பாக்குற ஸ்விஃப்ட் மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, அது நியூ ஷேப் இது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ZXi Plus. ஓகே பிரதர். ZXi Plusனால பாத்தீங்கன்னா இதுல கார்ல எல்லா ஆப்ஷனும் இதுல வருது. இல்லாத ஆப்ஷனே கிடையாது. ஆமாங்க, எல்லாமே இருக்கு. அலாய் வீல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ். இதுல எவ்வளவு ஏர் பேக்ஸ் பிரதர் இருக்குங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்ஸ் வரும். டூவீல் வந்துருதுங்க. ஆமா. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் இருக்கு. ஓகே, உள்ள வந்து ஸ்டீரிங்லயே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன், இது அத்தனையுமே இந்த கார்ல இருக்கு. ஓஆர்விஎம் இது எல்லாமே இந்த கார்ல இருக்கு. இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,30,000 ரூபாய் தான் நம்ம கேட்கறோம். 5,30,000. புது கார் வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய் நெருங்குது. 8 நெருங்கிருச்சா? 8 லட்சம் ரூபாய் 10 போயிருங்க. ஆமாங்க, ஸ்விஃப்ட் கண்டிப்பா 10 போயிரும். இது 8 லட்சம் ரூபாய் பக்கம் நெருங்குது இந்த காரு. இந்த 5,30,000 நம்ம கோட் பண்றோம். இந்த காருக்கு லோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.5 லட்சம் ரூபாய் வந்து 4.25 வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். ஓகே, அப்படிங்கிறப்ப கையில ஒரு 50,000 இருந்தா போதுங்க. ஆமாங்க, இந்த கார் வந்து ஒரு சூப்பரான கார். ஓகே, மைலேஜ் வைஸ் வந்து 20+ தான் இந்த காருக்கு மைலேஜ். 20+ தாங்க. தாராளமா இந்த கார் எடுக்கலாம். கண்டிப்பா. அது பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலீரியோ மாதிரி இல்ல, கொஞ்சம் பிராடா ஸ்விஃப்ட் மாதிரி அந்த பஞ்ச் அந்த லைன்ல வர்ற மாதிரி நல்ல பெரிய பழைய செலீரியோ விட உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா பிரதர். இப்போ நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா மாருதி வேகனர். இது ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் கார். இது 2008 கேஷ் என்டோஸ்மெண்ட் அவுட் இருக்கு. டயர்ஸ் 4மே புதுசு. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா வேலிட் வந்து பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்கு. 2028 வரைக்கும் இருக்கு. ஆமாங்க, இன்சூரன்ஸ் இருக்கு. கார் வந்து பாத்தீங்கன்னா பாடி லைன் பாருங்க, எல்லாமே பாருங்க பிரதர். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 2008 வண்டி மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் சொல்றேன், பாடி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த கார் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓனர். என்னங்க சொல்றீங்க? 4 ஓனரா? நம்பவே முடியல. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் வந்து சடனா சேஞ்ச் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிட்டு 2008 இருந்து இது வரைக்குமே 70,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஆமாங்க, சர்வீஸ் ரெக்கார்டு. டயர்ஸ் 4மே புதுசு. சூப்பர். சோ இந்த கார் எடுத்துச்சுன்னா 5 பைசா நீங்க செலவு பண்ண வேண்டியது இல்ல. ஓகேங்க, அப்படி பண்ற மாதிரி தான் நீங்க காரை எடுக்க வேண்டாம். நீங்க சொல்ற கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர் கூட முழுசா ஓட்டலீங்க. வண்டி வச்சிருந்தாங்க. பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஆல்டோ 800 LXi. ஓகே பிரதர். இது ஒரு செகண்ட் ஓனர் கார்.
கார் கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் 70,000 கிலோமீட்டருக்குள்ள ஓடி இருக்கு. ஸோ உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கார் எடுத்தா நீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே ஓட்டலாங்க. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,77,000 ரூபாய் நம்ம கோட் பண்றோம். வெறும் 2,77,000 ரூபாய்ங்க. இப்படி நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்டரி பண்ணி தருவீங்களா பிரதர்? பிரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் ஓகே, பொருளாதாரத்துக்கு நம்ம பிரைஸ்ல வந்து நம்ம பண்ணி ஒரு சின்ன வித்தியாசம் நான் பண்ணி கொடுக்குறேங்க. 2014 சிங்கிள் ஓனர் TN40, அதாவது மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே பிரதர். கார் வந்து பாத்தீங்கன்னா டயர்ஸ் நாலுமே புதுசு. கார் வந்து அவ்வளவு கிளாஸா இருக்கும், ஸ்போர்ட்டியா இருக்கும். இது ஒரு டீசல் இன்ஜின். ஓகே பிரதர். சரிங்களா? ரெட் கலர் அப்படியே பயங்கரமா இருக்கு கார் பாக்குறதுக்கு. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,10,000 ரூபாய்க்கு இந்த கார் நம்ம கோட் பண்றோம். ஓகே, 4,10,000 கொடுத்துடலாங்க. இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும், ரொம்ப கிளாஸா இருக்கும் காரு. ஓகே பிரதர். இந்த கார் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அப்படியே ஓட்டலாங்க. தாராளமா 10 வருஷம் ஓட்டலாம். இப்போ நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட்க்கு ஈக்குவலான ஒரு சூப்பரான ஒரு கார் தான் இது. ஓகே பிரதர். 2014 ஒரு செகண்ட் ஓனர் கார் இது. ஓகேங்க. டாக்டர் வெஹிக்கிள் இது. டாக்டர் வச்சிருந்தீங்களா? ஆமாங்க. அப்ப சொல்ல வேண்டியதில்ல, செம்ம லைட் யூஸ் வெஹிக்கிள் தாங்க. சூப்பரா இருக்கு. 34,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஓகே, 34,000 தான் ஓடி இருக்குதுங்களா? ஆமாங்க. LXI ஆப்ஷன். ஸோ பவர் விண்டோஸ் எதுவுமே வராது. ஆனா பவர் ஸ்டியரிங் இதெல்லாம் கார்ல இருக்கு. ஓகே பிரதர். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,40,000 ரூபாய் கோட் பண்றோம். ஓகே, 3,40 நம்ம கோட் பண்றோம். ஆமாங்க. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காருக்கு வந்து லோன் கிடைக்கும். ஓகே, ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா மாருதி வேகனர். ஓகே சார். இது ஒரு சிங்கிள் ஓனர் கார். ஓகேங்க. திருவாரூர் ரெஜிஸ்ட்ரேஷன். திருவாரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் TN50. ஓகேங்க. இந்த கார் VXI-னால உங்களுக்கு மியூசிக் பிளேயர் பிளஸ் ஏர் பேக்ஸ், பவர் விண்டோஸ், பவர் ஸ்டியரிங், ஓகே, AC இது அத்தனையுமே இந்த கார்ல வருது. இந்த காரோட இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒயிட் கலர் வேற. ஓகே பிரதர். சோ இந்த கார் வந்து உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பிரதர். இந்த கார் எடுத்தீங்கனாலும் எந்த ஒரு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கார் வந்து ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பிரதர், இன்டீரியர் உண்மையிலும் சூப்பரா இருக்கு. ஒயிட் கலர் பார்த்தாவே தெரியும். ஒயிட் கலர் சின்ன கிராச் ஆனாலும் தெரியும், ஒரு சின்ன ஒரு அழுக்கு இருந்தாலும் தெரியும். இந்த வண்டி வந்து அப்படி பல ஒயிட் கலர் வேஸ்டி மாதிரி வச்சிருக்கீங்க பிரதர். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டு. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,90,000 ரூபாய். இந்த காருக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா 4 to 4.5 வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். 4 to 4.5 கிடைக்குங்க. அப்போ 4,90,000 40,000 தான் போதுமே. 4 to 4.5 வரைக்கும் லோன் கிடைக்கும். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ண பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,90,000. இப்போ நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 7 சீட்டர். ஓகே பிரதர். கார் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய கார். ஓகே. செவர்லெட் என்ஜாய். இது ஒரு சிங்கிள் ஓனர். ஓகே. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா பாடி லைன் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸியா இருந்தது வந்து மேட் ஃபினிஷா மாத்திருக்காங்க. ஓகே. ஏன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியா பண்ணணும்னு சொல்லி பண்ணிருக்காங்க. இன்டீரியர் வந்து ஒரு 8 பேர் உட்காந்து போகக்கூடிய கார் இது. ஓகே. 7 சீட்டர்னு சொல்றத விட இது 8 சீட்டர்னு சொல்லலாம். ஓகே. உள்ள ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர், பவர் விண்டோஸ், பவர் ஸ்டியரிங், ரியர் AC, ஃப்ரண்ட் AC இது எல்லாமே இந்த கார்ல இருக்கு. டயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 டயர் புதுசு, 2 டயர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே பிரதர் உங்களுக்கு 75% கண்டிஷன்ல இருக்கு. இந்த கார் எடுத்தாலும் நீங்க எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியது கிடையாது. பேட்டரி நியூ பேட்டரி போட்டுருக்குது. ஓகே. இதுக்கு நம்ம அந்த வாரண்டி கார்டு கொடுத்துடலாங்களா? ஆமாங்க. ஓகே பிரதர். இந்த காருக்கு வந்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,45,000 ரூபாய் இந்த காரு. ஓகே, 3,45 கொடுத்துடலாங்க. எதுக்கு இனிஷியல் பேமெண்ட் பிரதர்? இனிஷியல் லோக்கல் ஃபைனான்ஸ் போட்டுச்சுன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் வரைக்கும் இந்த காருக்கு வந்து லோன் கிடைக்கும். ஓகே பிரதர். ஸோ நீங்க வந்து லோக்கல் போய் நம்ம அமௌண்ட் கட்டுற மாதிரி. ஆமாங்க. லோக்கல் கஸ்டமர் இருந்தால் நீங்க யாரா இருந்தாலும் அப்ரோச் பண்ணுங்க, நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே பிரதர். வெளியூர் கஸ்டமர் இருந்துச்சுன்னா நீங்க வந்து வெளியிலேயே லோன் அரேஞ்ச் பண்ணிட்டு தாராளமா வாங்க. இல்லாட்டி கோல்டு ஏதாச்சும் பிளஸ் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்க எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே பிரதர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் மட்டும் தான் லோன் பண்றோம். தமிழ்நாடு ஓவராலும் நம்ம லோன் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 2012க்கு கீழே லோன் பண்றது இல்லைங்க. 12 கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே லோக்கல் ஃபைனான்ஸ் தான். ஓகே பிரதர். ஸோ அந்த 2012 கீழே இருக்கிற லோக்கல் ஃபைனான்ஸ் கார்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லோக்கல்ல மட்டும் தான் பண்றாங்க. அதாவது கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் லோன் பண்ணுவாங்க. ஓகே பிரதர். அதுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க அது நல்லா தெரிஞ்சு அதுக்கு மேட்ச் பண்ணி அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணிட்டு நீங்க வாங்க. வெளியூர் கஸ்டமர் யார் வரதானாலும் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. கான்டாக்ட் பண்ணா வந்துடாதீங்க. இப்போ நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800 LXI. ஓகே பிரதர். LXI ஆப்ஷனல் கார் இது. ஓகேங்க பிரதர். ஸோ இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 2017 இந்த அதனால இது LXI ஆப்ஷனல் கார்னால இந்த கார்ல ஏர் பேக்ஸ் வருது. ஓ, ஏர் பேக் வந்துருதுங்களா? ஆமாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ABS. ஓகே. 2018 எல்லாம் பாத்தீங்கன்னா ரேர் தாங்க ABS ஏர் பேக் எல்லாம் இருக்கக்கூடிய கார் LXI-ல.
கண்டிப்பாங்க. ஸோ கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது கார் மாதிரி இருக்கும். உள்ள இன்டீரியர் சொல்ல வேண்டியதுல பயங்கரமா கொடுத்து. ஆமாங்க, மியூசிக் பிளேயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலரும் பாருங்க ஃபேட் ஆகாம அப்படியே கலர் இருக்கு. ஆமாங்க, கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. ஓகே பிரதர், நாங்க வச்சிருக்கோம். ஓகே, ஸோ டைரக்டா நம்ம ஆபீஸ்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே பிரதர். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,95,000 இந்த காருக்கு நம்ம வந்து பிரைஸ் கோட் வெறும் 295 தானுங்களா? 295 கோட் பண்றோம். ஓகே பிரதர். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காருக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா 250 270 வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். ஓகே பிரதர். ஒரு 25,000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா 25,000 ரூபாய் இந்த கார் சொந்தமாக்கலாம். 25,000 வருதுங்களா? தாராளமா இந்த கார் சொந்தமாக்கலாம். ஓகே, சோ மிஸ் பண்ணிடாதீங்க. டைரக்டா நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு வாங்க. ஓகே பிரதர். உண்மையாலுமே நீங்க ஸ்டார்டிங்ல என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி எல்லா கார்ஸும் வச்சிருக்கீங்க. உண்மையாலுமே மன திருப்தியா இருக்குங்க இங்க இருக்கிற கார்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே. நம்ம கார்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா பிரதர்? நம்ம கார்ஸ் பண்றோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா வர கஸ்டமர்ஸ் இங்க என்னென்ன கார் எடுக்கிறாங்களோ அந்த காருக்கு அக்சசரிஸ் ஒர்க் பண்றோம். ஓகே பிரதர். பிளஸ் சீட் கவர்ஸ், ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர், ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க், இது எல்லாமே வந்து இங்க வந்து நம்ம பண்ணி. எனக்கு இது தேவை, ஆனா மோஸ்ட்லி தேவை இருக்காது. ஏன்னா நம்ம இருக்கிற கார்ஸ்லயே எல்லாமே இருக்குங்க. இருக்குது. இருந்தாலும் அவங்க ஏதாவது சன் பிலிம் அது இதுன்னு கேட்பாங்க. சோ அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அதனால நீங்க வந்து ஏதாச்சும் தேவைன்னா நீங்க இங்கேயே பண்ணலாம். ஓகே. சோ வெளியில பண்ணறத விடையும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா, ஒரு 2,000 3,000 ஒவ்வொரு விஷயத்திலயும் கம்மியா இருக்கும். ஓகே. சோ தாராளமா வெளியில இருந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. எனக்கு வந்து இங்க கார் எடுக்கிறவங்க மட்டும் தாங்களா இல்ல வெளியிருந்து வந்து இங்க வெளியிருந்து வந்து அக்சசரிஸ் ஒர்க் பண்றாங்க. ஓகே, சூப்பர். சோ அது கூட வந்து இதுவும் நம்ம அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற கார்ஸுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். வெளியிருந்து எனக்கு வந்து அக்சசரிஸ் மட்டும் வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணிட்டு போய்க்கலாம். தாராளமா பண்ணலாங்க. ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். உண்மையில நல்லா இருக்குங்க. நம்ம வியூவர்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பா சூப்பரா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் லிங்க் 3மே அட்டாச் பண்றோம். கண்டிப்பா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யார் கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெக்கானிக் யாராச்சும் கூட்டிட்டு வரதானாலும் தாராளமா நீங்க கூட்டிட்டு வந்து நீங்க செக் பண்ணுங்க. சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்றதானாலும் எங்க கிட்ட கேளுங்க, இல்லைன்னா நீங்களும் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களோட என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எங்க டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இந்த வண்டி வாங்குறத பத்தியுமே உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ், இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்த வெஹிக்கிள்ஸ் பத்தி ஏதோ டவுட்ஸ் இருந்தாலுமே மறக்காம கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க டைரக்டா வரணும்னு நினைச்சா எங்க வரணும் சொல்லிருங்க. டைரக்டா வந்து நீங்க வந்து போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோட்ல ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப், ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப்ல மணி ஸ்டோருக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கன்னியப்பர் கோனா ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிரதர். ஓகே.